முப்பெரும் விழா அவங்க பேர் வச்சது கலைஞர் ஸ்டாலின் உதயநிதியை மையப்படுத்தி தான். அதுதான் அந்த முப்பெரும் விழா. புரியுதுங்களா? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா முப்பெரும் விழானாக்கா ஏதோ திமுக பயங்கரமாக சாதிச்சிருச்சு, இந்த வாட்டி 40-40 கிழிச்சிருச்சு அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. இந்த முப்பெரும் விழா எடுக்கிறாங்கனாக்கா யார் மேலாம் மெயினாக மையப்படுத்தி அவங்க பேசணுன்றதை நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல யாரெல்லாம் கண்ணியப்படுத்தணும்? கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை நபர்களும் கண்ணியப்படுத்தணும். இந்த முறை 40-40 கிடைச்சது ராகுலா மோடியான்றது கிடைக்கப்பட்ட வெற்றியை தவிர, இது ராகுலுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றியை தவிர ஸ்டாலின் கிடையாது. என்ன தமிழ்நாட்டில் பாலாறு தேனர் ஓடுது? எதையுமே சாதிக்காமல் மக்களை அல்லோலப்படுத்திட்டு உங்களுக்கு இந்த ஒரு விழா ஒரு கேடான்னு கேட்குறேன். இது அரசாங்க காசில் செய்கிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? எங்கள் அம்மா உணவகத்தை ஒழுங்க புதுப்பிக்க துப்பு கிடையாது. இவர் காமராஜர் ஆட்சி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் ஈவிகே சிலங்கம் ஒன்று சொல்கிறாரு. இவங்களும் ஆமான மண்டையாட்டுறாங்க. உதயநிதி காமராஜர் ஆட்சியை கொடுப்பாருன்னு சொல்லி பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசுகிறாரு. அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்க, கதையாக சொல்லுவீங்க, நம்ப வைப்பீங்க. கலைஞர் ஊர் கலைஞர் நூறு நடத்துனீங்க, மக்கள் உங்களை புறக்கணிச்சா. இதே ஆட்சியில் தான் மாணவ பிள்ளைகளை இந்த கேலோ இந்தியான ஒரு விஷயம் நடத்துனீங்க, இங்கே முதலீடு மாடல் நடத்துனீங்க, கட்டாயத்தின் பேரில் மாணவ பிள்ளைகளை கூட்டு போயிருக்கீங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மாணவ பிள்ளைகளையும் நீங்கள் 200 ரூபா கொத்தடிமை போல் மாற்றி இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கன்னா எப்படி அவன் படிப்பான்? இப்போ மாணவி பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் என்ன நோக்கத்தில் எப்படி பேசுகிறீங்க, எந்த பக்கம் காசு கொடுக்குறீங்க? இப்போ மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்களா? ஊர் முழுக்க சாராயம் கஞ்சா மெத்துட்டு பழக்கம் பிள்ளைகிட்டு இருக்கு, சாதி பிரச்சனை போயிட்டு இருக்கு. மறுபடியும் மாணவ பிள்ளைகளுக்கு நேரடியாக ஒரு 1000 ரூபா கொடுக்குறதுனால இந்த காசு எங்கே போகும்? 3 கிலோமீட்டர் வரைக்கும் சதுப்பு நிலத்தில் நெருப்பு பிடிச்சி இருந்துச்சு. எப்படி சதுப்பு நிலம் தீ பிடிச்சி இருக்கு? எந்த அளவுக்கு நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல குப்பையை கொண்டு போய் கொட்டி ஒரு அரசாங்கம் இதை செய்யலாமா? அறிவு கட்டத்தனமா எவனாவது 200க்கு மேலே நாங்கள் வெற்றி அடைஞ்சிருவோம், எங்கள் கண்ணு கட்டினது வரைக்கும் எதிரி இல்லைன்ட்டு. சுடுகாட்டில் என்ன எப்படி எதிரி இருக்கானா இல்லைன்னு தெரியும். ஊருக்குள்ளே வரணும். சுடுகாட்டில் என்ன இருக்கும்? பணம் தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு எதிரி இருக்கானா இல்லையான்னு பார்க்கணும். இப்போது விஜய் செய்ய போகிறோன்னே திராவிட மாடல் செய்தது போல் செய்யலான்னு கேள்வி கேட்குறீங்க. ஏன்டா படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுக்காம கஞ்சா பொட்டலமாக கொடுக்குறது உங்கள் ஆட்சியில் கொடுக்குற மாதிரி? உங்கள் ஆட்சியில் தான் நீங்கள் ஊரெல்லாம் கஞ்சா பொட்டலத்தை புழக்கத்தில் விட்டு வச்சுருக்கீங்க. இந்த ஆட்சியில் அவ்வளோ மோசமான முறை போகுது. அப்போ இவர் ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்னா எப்படி மடைமாற்ற வேலை செய்கிறாங்கன்னு இருக்காங்கல்ல. இது போல் ஸ்டாலின் கனவு கண்டுக்கிட்டே இருக்கட்டும். ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் அருண் முகேஷின் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இன்றைக்கு கோவையில் திமுக சார்பாக முப்பெரும் விழா நடத்துகிறாங்க. அதாவது அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலம் இப்போது திமுக வசம் வந்திருக்கு இந்த எலெக்ஷனில். அது மட்டும் இல்லாமல் இந்த முப்பெரும் விழாவை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? முப்பெரும் விழானா யார் யார் கலந்துக்கிறதில்ல? சார், இப்போது திமுக தலைவர்களும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்துக்கிறதா தகவல் வெளியே இருக்குது. முப்பெரும் விழா அவங்க பேர் வச்சது கலைஞர் ஸ்டாலின் உதயநிதியை மையப்படுத்தி தான். அதுதான் அந்த முப்பெரும் விழா. புரியுதுங்களா? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா முப்பெரும் விழானாக்கா ஏதோ திமுக பயங்கரமாக சாதிச்சிருச்சு, இந்த வாட்டி 40-40 கிழிச்சிருச்சு அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. ஸ்டாலின், கலைஞர், உதயநிதி இதை மையப்படுத்தி நடத்தக்கூடிய ஒரு விழா. இதற்கு அரசாங்க பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணுவதற்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன சாதிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போ முப்பெரும் விழா, அதாவது முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு பக்கம் அது நன்றி தெரிவித்து பாராட்டு விழா, அப்புறம் அதே போல் கலைஞர் நூற்றாண்டு விழா, இந்த மூன்றையும் இணைச்சு முப்பெரும் விழாவாக நடக்கும். முப்பெரும் விழா நல்லா யோசிச்சு பாருங்கள். கோயம்புத்தூரில் இப்போ செய்கிறாங்க. இதே கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடி திமுக சொல்லி எல்லா கட்சியும் சேர்ந்து முன்னெடுப்பு ஒன்று செஞ்சாங்க. என்ன விஷயம் தெரியுமா? செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி கோயம்புத்தூரில் ஸ்டாலின் சொன்னதுக்கு ஏற்ப காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ உட்பட்ட அனைத்து கட்சியும் சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதாவது எந்த செந்தில் பாலாஜி குற்றம் இழைத்தவர், அவர் இந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு ஏமாத்துறது மட்டும் கிடையாது, டிக்கெட் வெண்டிங் மிஷின் ஒன்று இருக்குல்ல, பஸ்ஸில் டிக்கெட் கொடுப்போம்ல, அந்த மிஷினில் ஊழல் செஞ்சுருக்காரு, அதை வாங்குறதுல அதை கண்டுபிடிச்சதே நான் தான் ஸ்டாலின் சொல்லி செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைப்பேன்னு சொல்லி சபதம் போட்ட ஸ்டாலின் இன்றைக்கி செந்தில் பாலாஜி உள்ளே போன உடனே அவரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி கோயம்புத்தூரை தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. அப்போ கோயம்புத்தூர் குற்றவாளிகளின் கூடாரம் போல் எல்லாத்துக்கும் கோயம்புத்தூரில் போய் நிற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதை ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன ஸ்டாலின் பெருசாக சாதிச்சிட்டான்னு சொல்லி கோயம்புத்தூரில் முப்பெரும் விழா. இந்த முப்பெரும் விழா எடுக்கிறாங்கனாக்கா யார் மேலாம் மெயினாக மையப்படுத்தி அவங்க பேசணுன்றதை நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல யாரெல்லாம் கண்ணியப்படுத்தணும்? கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை நபர்களும் கண்ணியப்படுத்தணும். இது இந்த முறை 40-40 கிடைச்சது ராகுலா மோடியான்றது கிடைக்கப்பட்ட வெற்றியை தவிர, இது ராகுலுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றியை தவிர ஸ்டாலின் கிடையாது. இங்கே என்ன தமிழ்நாட்டில் பாலாறு தேனர் ஓடுது? தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட என்ன சொல்கிறீங்க, தலைநகரத்திலிருந்து சென்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் அது தலைநகரமாக தருதலை நகரமானு தெரியலன்ற அளவுக்கு இப்போ சென்னை மாற்றி வச்சுருக்காங்களா இல்லையா?
இந்த சென்னையில் தான் நீங்கள் பாருங்கள், தொடர்கதியாக காவல்துறை அடித்ததெல்லாம் இங்கே தான். கஞ்சாவை போட்டுட்டு பூந்தமல்லியில் காவல்துறை அறுவாடுத்து விரட்டினதாக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதே கஞ்சா போட்டுட்டு கஞ்சா பிடிக்க போன காவல்துறையை வந்து கண்ணகிணங்களை வச்சு அடித்ததாக இருக்கட்டும், தொடர்கதியாக இங்கே அரங்கேறக்கூடிய படுகொலைகள் இருக்குல்ல, வக்கீல்லேருந்து எல்லாத்தையும் வெட்டுறதா இருக்கட்டும், மெத்தாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், இங்கே பாலியல் சம்மந்தப்பட்ட அத்துமீறல்களை அடுத்து நடக்கிறதா இருக்கட்டும், சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க எல்லாத்தையும் கூட்டு போய் பாலியல் ரீதியான விஷயத்துக்கு உள்ளுக்குள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த இடத்தில் இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், மோடி அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கஞ்சா புழக்கம் இருக்குது, மெத்து புழக்கம் இருக்குன்னு போல் பேசுகிறாரு. இது அவர் பதவிக்கு அழகு இல்லைன்னு ஸ்டாலின் பேசினார். உள்ளபடியே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? எதை பற்றியுமே கவலைப்படாமல் இவர்களை 30 விழா கொண்டாடுவதுன்னு அவசியம் என்ன? 1650 கோடி வரி ஏய்ப்பு செஞ்ச ஜெகத் ரட்சகனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து மீண்டும் இந்த எம்பிக்கு அவர் நிற்க வச்சிருக்கிறாங்க. நம்மளுது பணத்தை கூட வந்து நல்லா நினச்சி பாருங்க, பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்ச மனுஷன். இப்போ இதெல்லாம் ஒரு சாதனைன்னு சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் பேச போகிறீங்களான்னு கேட்குறேன். இந்த 3 ஆண்டு ஆட்சியில் வந்து கள்ளச்சாராய மரணம் நல்லா வச்சு பாருங்கள், 20 பேருக்கு மேலே கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு. டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கி குடித்தா நல்ல சாராயத்திலும் சைனைடு கலக்கப்பட்டிருந்தது. இது வரைக்கும் ஆய்வறிக்கை வந்திருக்கே தவிர இது வரைக்கும் அதற்கான எந்த தீர்வும் எட்டப்படவே கிடையாது. தொடர்கதையாக சாதி அடக்குமுறைகளாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷனில் 10 கிராமங்கள் வந்து எலெக்ஷனை புறக்கணிச்சிருக்குனாக்கா அதுக்கு காரணம் ஸ்டாலினுடைய ஆட்சியோடைய முறை. பரந்தூர் விமான நிலையத்தை கையகப்படுத்துவதாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டதாக இருக்கட்டும், நாங்குநேரி புதுக்கோட்டை போன்ற சம்பவங்களாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், இது வரைக்கும் எதுக்குமே தீர்வு எட்டப்படலை. இந்த பெருவெள்ளத்தில் 4 மாவட்டத்தை மூழ்க வச்சுருந்தீங்க. இதை தாண்டி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கை வச்சிங்கனாக்கா ஒவ்வொரு துறையிலையும் கை வச்சிங்க. பால்துறை, பால், மின்சாரம், பேருந்து, பத்திரப்பதிவு, வீட்டு வரி எல்லாத்துலையும் விலை வந்து உயர்த்தி வச்சுருக்கிறீங்க. எதையுமே ஒழுங்காக உருப்படியாக சேர்த்துக்கு துப்பு இல்லாத நீங்கள் என்ன சாதிச்சிட்டிங்கன்னு இப்போ 30 உங்களுக்கு கேளு. இதுக்கு என்ன உங்களுக்கு கேடுன்னு கேட்குறேன். மக்களுடைய காசு 41 கோடியை கொண்டு போய் உதயநிதி வந்து ஃபார்முலா கார் ரேஸ் ரோட்டில் போட்டார். அந்த காசு திருப்பி ஒப்படைச்சிங்களா அரசாங்கத்துக்கு? ஜாஃபர் சாதிக்கு அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரு பொக்கே ஒரு செக்குன்னு கொடுத்தார்ல, ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்னு, அந்த காசை ஈடிட்ட ஒப்படைச்சிங்களா? எதையுமே செய்யாமல் நீங்கள் இப்படி தூக்கி உங்களை வந்து பெருமை பீத்தி கொண்டாடுவதற்கு நீங்கள் என்ன சாதனை பண்ணிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எதையுமே சாதிக்காமல் மக்களை அல்லோலப்படுத்திட்டு உங்களுக்கு இந்த ஒரு விழா ஒரு கேடான்னு கேட்குறேன். இது அரசாங்க காசில் செய்கிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? எங்கள் அம்மா உணவகத்தை ஒழுங்காக புதுப்பிக்க துப்பு கிடையாது. இவர் காமராஜர் ஆட்சி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் EVK இலங்கம்னு சொல்கிறாரு. இவங்களும் ஆமான மண்டையாட்டுறாங்க. உதயநிதி வந்து காமராஜர் ஆட்சியை கொடுப்பார்னு சொல்லி பீட்டர் அல்ஃபான்ஸ் பேசுகிறாரு. காமராஜர் ஆட்சியை கொடுத்து விட்டார்னு சொல்லி EVK பேசுகிறாரு. உள்ளபடியாக வந்து 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முறைப்படி முதிர்வலத்தில் சேர்க்க வேண்டிய மூத்த முன்னோடிகள். இவங்களை வச்சுக்கிட்டு இவர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இதன் மூலம் வந்து இதை பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி காமராஜரால் திறக்கப்பட்ட பள்ளி இருக்குல்ல, முதலாக காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட பள்ளி பார்த்தீங்கன்னாக்கா மிக மோசமான நிலையில் சிதைவடைஞ்சு கிடக்கு. அது மாணவர்கள் போய் உட்கார்றதுக்கு, அதை வந்து பராமரிக்கிறதுக்கோ, அதை உள்ளே உட்காந்து பாடம் எடுப்பதற்கான எந்த தகுதியும் இல்லாத ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது அந்த பள்ளின்னும் பொழுது இதை கூட சரி செய்யறதுக்கு துப்பு இல்லை. நீங்கள் வந்து 30 விழா நடத்துறீங்கன்னாக்கா யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேலை செய்றீங்க? அதுவும் குறிப்பாக வந்து ஜூன் 14ஆம் தேதி நடக்க இருந்த இந்த முப்பெரும் விழா வந்து 15ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது திமுக சார்பாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கோவையில் ஒரு பெரும்பான்மையான ஒரு பக்கபலமாக இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய வகையில் அன்னைக்கு தான் வந்து ஜூன் 14 தான் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் போன வருஷம். அதே நாளில் இந்த விழா நடத்தினா அவரோட ஆதரவாளர்களோட ஆதரவு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில் தான் திமுக வந்து 15ஆம் தேதி மாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜூன் 14 நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போவதாக ஒரு செய்தி இருந்துச்சு, பார்த்தீங்களா? அப்போ தீர்ப்பு கிடச்சிரும் அவர் எப்படி வெளியில் வந்துடுவான்ற ஒரு நம்பிக்கையில் தேதியை தள்ளி போட்டாங்களே தவிர இந்த நேரத்தில் வந்து இதை எடுத்து கொண்டாடினாலும் அதாவது என்ன சொல்கிறது, செந்தில் பாலாஜியை வேறு மாதிரி சொல்லி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அரெஸ்ட் ஆன நாளில் வந்து திமுக பயங்கரமாக கொண்டாடுது அப்படின்னு சொல்லிட்டாக்கா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு எதிராக நின்னாக்கா களம் காண்டு அந்த நபர்களை தேர்தலில் வீழ்த்தக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபராகவும், எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியோட நேர்மையாக இருக்க அந்த கட்சியோட தலைமைக்கே நேரடியாக வந்து மிகப்பெரிய செல்லப்பிள்ளையாக இருப்பார். நீங்கள் டிடிவி கூட இருக்கும்போது அதே தான், ஜெயலலிதா கூட இருக்கும்போது அதே தான், இன்றைக்கி ஸ்டாலின் கூட இருக்கும்போது அதே தான். அப்படின்னும் பொழுது அவருடைய ஆளுமையை பார்த்து ஒரு பக்கம் திமுக வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும், இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தை எப்படியாவது மடைமாற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்து விடலாம். அது மூலம் வந்து அவரை சீக்கிரம் அதாவது நான் இன்றைக்கில் நம்ம ஊடகத்திலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செப்டம்பர் மாதம் செந்தில் பாலாஜி பிணை கிடைத்து வெளியில் வந்துடுவார். அதற்கான முன்னெடுப்புகள் தான் எடுத்துருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவர் வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் வரலாமே தவிர, ஆனால் அதை தாண்டி வராமல் போவதற்கு வாய்ப்பு கிடையாது.
இல்லை எதை வச்சு அது இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? இல்லை அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் எந்தெந்த இடத்துல அவர்கள் என்னென்ன நகர்வு நடத்தியிருக்கிறாங்க, எப்படி போகும், ஜாமீன் கிடைப்பதற்கான என்னென்ன வழிவகையெல்லாம் இப்போ ரெடி பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். செப்டம்பர் மாதம் வெளியே வந்துடுவார். அதாவது உங்களோட பார்வையில் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியோட ஒரு மகுடமாக இந்த முப்பெருமிழாவை நம்ம பார்க்கலாமா? என்னவா பார்க்கலாமா? 3 ஆண்டு கால ஆட்சியோட மகுடம். மகுடம் யாருக்கு மகுடம்? தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு. 20 பேரை கொண்டு அவங்க தலைமாட்டில் ஒரு கல்லை போச்சாங்க, 20 பேருக்கு மேலே. கரெக்டாக தெரியுமா? கள்ளச்சாராய மரணத்தில் அது அவங்க தலைமையில் வைக்கப்பட்ட மகுடம். டாஸ்மார்ட்டில் ஒருத்தன் குடிச்சு 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்க தலைமையில் வைக்கப்பட்ட மகுடம். இந்த ஆட்சியில் தான் பல்லை பிடுங்கினாங்க, ஞாபகங்களா? பல்லை பிடுங்கி ஒரு காவல்துறையை வச்சு இங்கே பல்லை பிடுங்கினாங்க. அந்த காவல்துறை மீது எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்காமல் வச்சிருந்தது மிகப்பெரிய மகுடம். 4 மாவட்டங்களில் பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மக்களை உணவுக்கும் தண்ணிக்கும், ஒருவேளை உணவுக்கும் தண்ணிக்கும் பிச்சை எடுக்க வச்சு நின்று இடத்துல மலங்கழிக்க வச்சக்கூடிய கொடூரமான ஒரு காட்சி அரங்கேற்றம் செய்து இந்த அரசாங்கம் 98% பணியை முடிவடைச்சிட்டோம், நீங்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லி மக்களை திட்டமிட்டு ஏமாற்றி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட மகுடம் இதுதான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க, அது இதுக்கு ஒரு மகுடம் வச்சுக்கலாம். மறுபடியும் இன்றைக்கி 67,000 ஹெக்டர் நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்காக. இதுக்கு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு மகுடம் சூட்டிக்கலாம். இதுபோல் சாதி அடக்குமுறைகளால் இங்கே தொடர்ச்சியாக மாணவர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இங்கே சமூகமாவது எல்லாமே தாக்கப்படுவது, வெட்டப்படுவது, கொலை செய்யப்படுவதுன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நாங்குநேரி, புதுக்கோட்டை பள்ளி மாணவியோட வாட்டுகளை ஒன்றுக்கு பிடிச்சி குடிக்க வச்சது முதற்கொண்டு எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு மகுடம். இதை தாண்டி வேங்கவேலில் மலம் கலக்கப்பட்டது இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு குடிதண்ணீரில் சாணியை கலந்து வச்சானுங்க. இதை தாண்டி ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் என்ன செய்திருக்குன்னா, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 மாதம் ஸ்கூல்லாம் பூட்டி கிடந்துச்சு. அப்போ அந்த ஸ்கூலை முன்னுக்கூட்டியே ஆய்வு பண்ணி இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்லாம் முறைப்படி கழுவி அதை சுத்தம் பண்ணி அதை நிறைய நல்ல தண்ணி நிரப்பி எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களுக்கு உறுதி செஞ்சுருக்கணும். அந்த இருக்கக்கூடிய லெட்டின் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி ஃபெசிலிட்டிலாம் வச்சு மாணவ பிள்ளைகள் பள்ளிக்கு வருவதற்கு முன்னாடி வெல்கம் பண்ணி அவர் பேசியிருக்கணும், ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும், வாங்க எந்த பிரச்சனைகளும் எல்லாத்தையும் சரி செஞ்சு நீட்டாக வச்சுருக்கிறோம்னு. அதை செய்ய துப்பு இல்லாமல் இன்றைக்கி 50 விழான்னு நேற்று நடத்தி வச்சுருக்கிறாங்க. அப்போது எந்த புரிதலும் இல்லாமல் இவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன பார்த்துக்குறோம்? இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த மாதிரி வேலைலாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கனாக்கா, தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சாதி அடக்குமுறை ஒரு பக்கம், சாராயம் ஒரு பக்கம், மெத்து ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது எப்படி மாணவ பிள்ளைகள் படிப்பாங்க? பெற்றோர் ஒழுங்காக அதை கவனித்து பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நிலைமையில் இல்லாத அளவுக்கு இங்கே சாராயம் ஓடிக்கிட்டு இருக்குது. 11 வயது சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. அதை போய் தாய் தகப்பன்ட்ட சொன்னால் அவங்க 2 பேரும் குடியில் அடிமையாக கிடக்கிறாங்க, அதை கவனிக்க முடியல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளை அந்த கடுக்காவினத்துன்னு ஒருத்தன் கொண்டு போய் ஆளுநர் மலைக்கு பெட்ரோல் வெடிக்கிட்டு போட்டான் பார்த்திங்கன்னா, அவருடைய தோழி நதியா, அவள் கொண்டு போய் இந்த மாணவ பிள்ளைகளை கொண்டு போய் பாலியல் ரீதியான விஷயத்துக்கு உடன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் அரசாங்கம் அது சம்மந்தப்பட்ட எந்தெந்த பொறிக்கெல்லாம் அந்த மாதிரி கேட்டான்னு சொல்லி இது வரைக்கும் அத்தனை பேரையும் அடையாளப்படுத்தலை, வெளியில் வைக்கல, தூக்கி அரெஸ்ட் பண்ணி உடைக்காமல் ஏதோ ஒருத்தர் 2 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு மடைமாற்றக்கூடிய வேலையை பார்க்குறீங்கனாக்கா எதை மாணவ பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு போய் படிப்பாங்க? இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமான ஒரு அரசாங்கமாக இருக்குன்னா, இதே ஆட்சியில் தான் இது வரைக்கும் பல கிராமங்களில் ரோடு இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு KPY பாலா அந்த தம்பி அவன் கை காசு போட்டு வாங்கி கொடுத்தான். ஸோ அரசாங்கம் அதை இது வரைக்கும் ஏதாவது அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கி கொடுக்கல. இதே ஆட்சியில் தான் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 2024 தம்பி நடந்த விஷயம். 2024 இப்போ வரைக்கும் அவங்க வீட்டில் கரண்ட்டுன்னு ஒன்று இல்லாமல் அந்த பிள்ளை அதிகமாக மதிப்பெண் பெற்றதுனால் அந்த படிப்பின் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஊடகத்திற்கு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க சொல்கிறாருனாக்கா என்ன மாதிரியான ஆட்சி முறை? நம்ம குடிக்கிறதுக்கும் நம்ம புழங்குறதுக்கும் இருக்கக்கூடிய தண்ணிக்கு போகக்கூடிய மோட்டர் கமர்ஷியல்னு மாற்றி அதிலிருந்து எங்கள்கிட்ட காசை பிடுங்குறீங்கனாக்கா இது என்ன ஒரு ஆட்சின்னு ஒன்று இருக்குல்ல? என்ன நீங்கள் பெருசாக அந்தளவுக்கு சாதிச்சிருக்கிறீங்க? எந்த துறையை சார்ந்த நபர்கள் இது வரைக்கும் இந்த ஆட்சியில் போராடல? மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாரும் போராடி கடைசியாக மாற்றுத்திறனாளி வரைக்கும் போராடிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்கிறீங்க. வெக்கமே இல்லாமல் ஒரு முதல்வர் பேசக்கூடிய பேச்சு அது. 100% வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு பேசி வச்சுக்கிறார். அப்போ தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றுவதில் எந்த அளவுக்கு நீங்கள் முனைப்பாக இருக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்க, கதையாக சொல்லுவீங்க, நம்ப வைப்பீங்க. கலைஞர் ஊர் கலைஞர் நூறு நடத்துனீங்க, மக்கள் உங்களை புறக்கணிச்சா. இதே ஆட்சியில் தான் மாணவ பிள்ளைகளை இந்த கேலோ இந்தியான ஒரு விஷயம் நடத்துனீங்க, இங்கே முதலீடு மாநாடு நடத்துனீங்க, கட்டாயத்தின் பேரில் மாணவ பிள்ளைகளை கூட்டு போயிருக்கீங்க. மாணவ பிள்ளைகள் கண்டிப்பாக அதுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வராட்டி அட்டெண்டன்ஸ் போட மாட்டேன்னு சொல்லி இதை எதிர்த்து பிரசிடென்சி காலேஜில் மாணவ பிள்ளைகள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி அது ஊடகத்தில் செய்தியாக வந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மாணவ பிள்ளைகளையும் நீங்கள் 200 ரூபா கொத்தடிமை போல் மாற்றி இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கன்னா எப்படி அவன் படிப்பான்? இந்த லட்சண மையத்தில் மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டாங்களாம். ஏற்கனவே பெண்களுக்கு கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து என்ன பேசினார்? அம்மாவுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கன்னு சொல்லி துரைமுருகன் பேசினார். அவர் புள்ள கதிரானது என்ன பேசி வச்சுருக்கேன்? பொம்பளைங்களாம் பலபலன்னு இருக்கிறீங்க.
பேசின விஷயம். பொம்பளைங்களாம் பலபலன்னு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு 1000 ரூபா வந்துருச்சான்ட்டு. இப்போ மாணவி பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் என்ன நோக்கத்தில் எப்படி பேசுகிறீங்க, எந்த பக்கம் காசு கொடுக்குறீங்க. இப்போ மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்களாம். ஊர் முழுக்க சாராயம் கஞ்சா மெத்துன்ற போய்கிட்டு இருக்கு, சாதி பிரச்சனை போயிட்டு இருக்கு. மறுபடியும் மாணவ பிள்ளைகளுக்கு நேரடியாக ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுனால இந்த காசு எங்கே போகும்? மாணவ பிள்ளைகளோட பெற்றோர் கையில் கொடுக்க வேண்டியதானே. இவ்வளோ நாள் சார் நான் கேட்குறேன், பெற்று வளர்த்து பிள்ளைய ஒரு ஆளாக்கி அவனை படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறமும் கூட பேரம்பேத்தி வரைக்கும் பார்க்கக்கூடிய பெற்றவனுக்கு தெரியாதா பிள்ளைய எப்படி பார்த்துக்கணுன்னு? அந்த காசு நீ பெற்றவங்க கையில் கொடுக்க வேண்டியதானே. எதுக்கு பிள்ளைங்க கையில் நேரடியாக கொடுக்குற? அவனுக்கு பெற்றவனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். நீ அந்தளவுக்கு சரியாக பார்த்துட முடியுமா? நீங்கள் செஞ்சுருக்க ஆட்சி முறையில் தானே அவன் இந்தளவுக்கு கஷ்டப்படுறான். இந்த மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய காசை நேரடியாக அந்த கணக்கில் வந்து நேரடியாக பெற்றோருடைய கணக்கில் வந்து நீங்கள் கொடுங்க. அந்த பெற்றோர் எடுத்து பார்த்துட்டு போட்டு அவங்கள விட உங்களுக்கு அக்கறை ஜாஸ்தின்னு கேட்குறேன். இந்த தமிழ்நாட்டு மண்ணில் வந்துக்கிட்டு நீங்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டு அந்த மனிதர்களுக்கும் இந்த இங்கே இருக்கக்கூடிய இயற்கைகளுக்கும் எதிராக நீங்கள் எவ்வளோ திமுக செயல்படுறீங்க, இருக்கக்கூடிய மலைகளை உடச்சிட்டிங்க, ஒன்றுமே இல்லாமல் சிதைவடித்து வச்சுட்டு உங்களுக்கு அக்கறை இருப்பது போல் நடிப்பதுன்றது ஏற்புக்குரியது கிடையாது. அந்தந்த தாய் தகப்பனுக்கு தான் பிள்ளை மீது பெற்றோருக்கும் அந்த பிள்ளைகள் மீது வந்து மிகப்பெரிய அக்கறை இருக்குது. காசு அங்கே கொடுக்கணுமா இங்கே கொடுக்கணுமா? இந்த லட்சம் நீங்கள் எதை பற்றி கவலை இல்லாமல் படிங்கன்றார் ஸ்டாலின். எப்படி படிப்பாங்க பிள்ளைகள்? அந்த ஒரு புரிதல் வேணாம். நீட்டை வச்சு மறுபடியும் நாடகம் ஆடுறாங்க பார்த்தீங்களா? படிங்கன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இது வரைக்கும் நீட்டுக்கு இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒரு அரசாணை வெளியிடலை. ஏன் வெளியிட துப்பு இல்லையா உங்களுக்கு? இதை வச்சு பலாயிரம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அவன் சம்பாதிச்சுட்டு போகிறானாக்கா இங்கே பாதிக்கப்படக்கூடிய மாணவ பிள்ளைகளை படிங்கன்னு சொல்லக்கூடிய நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தில் உங்களால் ஆட்சியில் உட்காந்துருக்க ஒரு முதல்வர் ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு? நீட்டுக்கு இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதை தாண்டி யாரும் வாங்கவே கூடாது. ஏன் சொல்லலை? உங்களால் சொல்லிருக்கணுமா இல்லையா? எதையுமே சொல்லலை. எதையுமே சேர்த்துக்கு துப்பு இல்லாமல் முப்பெருங்குலான்னு சொல்லி கொண்டாடுறீங்கனாக்கா மக்களை மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு ஏமாற்றுவது. நீங்கள் வந்து உங்களுக்கு பப்ளிசிட்டி தேடிக்கிறது. உங்கள் பிள்ளைய வந்து முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு, உதயநிதியை ஆக்குவதற்காக ஒரு விழா. இந்த விழா வந்து உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டமாக ஒரு விழா நடத்தி கொண்டு உங்களுடைய பெருமை பேசிக்கொண்டு இளைஞர்கள் மக்கள் எல்லாம் வந்து நம்மளை முட்டால் நினச்சிக்கிட்டு தன்வாசம் வந்துடுவாங்கன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டுனாக்கா 2026 மிகப்பெரிய அடி உங்களுக்கு இருக்குது. இது ராகுலா மோடிக்கான்றதுக்காகவும் அந்த பிரச்சனையில் மோடிக்கு இல்லை ராகுலுக்கு தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வெற்றி அதை தவிர ஸ்டாலினுக்காக கிடையாது. இதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் இப்படி ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எந்த மாதிரி அடி விழுகுதுன்னு. கோவையில் வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞரோட ஆட்சியிலேருந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதற்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யாருமே எதுவுமே ஒரு தீர்வு கிடைக்காத நிலையில் இந்த முப்பெரும் விழா மூலிமா வந்து இந்த கோவை மக்களுக்கு திமுக மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருமா? மிகப்பெரிய அதிருப்தி. ஏன்னா நீங்கள் பொள்ளாச்சினாலே நீங்கள் பார்த்துறீங்களா இளநீருக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த பக்கம் தென்னை மரங்கள் வந்து அது அதிகமாக இருக்கும். அந்த அத்தனை தென்னை மரங்களும் பட்டு போய் ஒன்றுமே இல்லாமல் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை இழந்து கிடந்தாங்க. அதை வந்து இப்போ சமீபமாக ஊடகத்தில் பார்த்தோம். சிவகங்கை மாவட்டத்தில் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா 2 குடம் தண்ணிக்கு வழி இல்லாமல் 5 கிலோமீட்டர் நடந்து போய் ஊற்ற பறிக்க வச்சு தண்ணி எடுத்தாங்க. மார்ச் ஏப்ரலுக்கு மேலே ஊற்றும் வரல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த நிலைமைனாக்கா விலங்குகள் இருக்குல்ல, பறவைகள் இருக்குல்ல, உயிரினங்கள் சாதாரண புழுலேருந்து ஒரு மண்புழு உயிரோடு இருந்தால் தானே இப்போ அந்த வயலில் வந்து எல்லாமே உயிர் போட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி எல்லாத்தையும் அழித்து நாசம் பண்ணிவிட்டு நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. எதுக்கு? அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க ரகசியமாக போய்க்கன்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு நீர்வளத்துறை அமைச்சரா? அப்போது இந்த நீர் ஆதாரத்தை பார்த்து பாதுகாக்கக்கூடிய வேலை எதுவுமே செய்யலை. ஜெயலலிதா அவர்கள் வந்து வீடு கட்டும் பொழுது மழைநீர் குடிகால் அந்த மழைநீரை வந்து வடிகால் அமைச்சு அதை வந்து நீங்கள் வந்து நிலத்தடி நீரில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது. அப்போது அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தாங்க. இங்கே ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இங்கே வேளச்சேரி, சென்னையில் இருக்கக்கூடிய வேளச்சேரி பள்ளிக்கரையில் சதுப்பு நிலத்தில் நெருப்பு பிடிச்சி இருந்துச்சு. 3 கிலோமீட்டர் வரைக்கும் சதுப்பு நிலத்தில் வந்து நெருப்பு பிடிச்சி இருந்துச்சு. எப்படி சதுப்பு நிலம் தீ பிடிச்சி எரியும்? எந்த அளவுக்கு நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல குப்பையை கொண்டு போய் கொட்டி ஒரு அரசாங்கம் இதை செய்யலாமா? அறிவு கட்டத்தனமாக எவனாவது ஒருத்தன் ஒரு நீர்த்தேக்கத்தில் வந்து ஒரு கிணத்துல ஒரு குப்பையை போட்டாலே அந்த ஊர்க்கார மக்கள் எவ்வளோ அசிங்கமாக கேட்பானுங்க. அவனை ஏன்டா அறிவில் அவனுக்கு சோத்து திங்கிற என்ன திங்கிற குடிக்கிற தண்ணியில் கொண்டு வந்து ஒரு கிணத்துக்குள்ளே வந்தால் குப்பையை போட்டால் எப்படி கேள்வி கேட்பாங்க? அப்போ ஒரு தனிமண் செஞ்சாலும் இவ்வளோ கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஒரு அரசாங்கம் சதுப்பு நிலத்தில் கொண்டு போய் குப்பையை ஏக்கர் கணக்கில் கொட்டி வச்சுருக்கு. நீரை நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க? விவசாய நிலத்தை தேடி அழிக்கிறீங்க. நீர் எப்படி உங்களால் பாதுகாக்க முடியும்? நீங்கள் ஏரி குளம் வெட்டுவதை தாண்டி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த கர்நாடகாலேயோ கேரளாலேயோ தண்ணிக்கு பிச்சை எடுக்காமல் முப்போகம் தமிழ்நாட்டில் விளைஞ்சதுக்கு காரணம் வந்து நிலத்தடி நீர் அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் விவசாய பூமி.
வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும்னு சொல்கிறாங்கனாக்கா, அந்த பலாயிரம் லிட்டர் மெட்ரிக் தண்ணீரை பூமிக்குள் கடத்தக்கூடிய பணியை விவசாய நிலம் செஞ்சிச்சு. அந்த விவசாய நிலத்தை தேடி தேடி அழிச்சிட்டு தண்ணிக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு நாடகம் போடுறது, கர்நாடகாலையும் இங்கே போய் போடுறது, கேரளாவில் ஒரு பக்கம் போய் நாடகம் போடுறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை தாண்டி என்ன செஞ்சுருக்கீங்க தமிழ்நாட்டுக்காக? இந்த அவினாசி அந்த திட்டமிடுறதுக்காக அந்த மக்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் போன 2-3 வருஷமாக இந்த மின்சார தட்டுப்பாடு, மின்சார விலை உயர்வு பல மடங்காக நீங்கள் ஏற்றி வச்சு அந்த சிறு குறு விவசாயிகளை வந்து மொத்தமாக நாசம் பண்ணிட்டாங்க திமுக. அவருடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு. அங்கே குடிக்க தண்ணி கிடையாது. இப்போது இந்த லட்சத்தில் நீங்கள் கொண்டு போய் அங்கே பிரம்மாண்டமாக ஒரு இது பண்ணுறீங்கனாக்கா, பல பேர் சாபம் வந்து உங்களை வந்து சேருவதற்கான எல்லா வழிவகையும் இருக்குது. அதாவது கர்மா ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, எதை நீ விதைத்தாயோ அதை அறுவடை செய்ய முடியும். அப்போ நீங்கள் அந்த எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இயற்கையை வந்து நீங்கள் எப்பயுமே இயற்கையோடு முரணாக நடந்துக்கிட்டா இயற்கை மறுபடியும் உங்களுக்கு ஒரு படிப்பினை காட்டும். நீங்கள் அதை ஒவ்வொரு இடத்துலையுமே இயற்கை வந்து எல்லா ஊர்களையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மக்களையும் ஒரு பக்கம் சோதிச்சிட்டிங்க, இயற்கையும் ஒரு பக்கம் அழிச்சிட்டிங்க. அப்படி இருக்கும் பொழுது அதற்குடைய எதிர்வினை இயற்கை ஆற்றும் பொழுது எந்த வகையில் நீங்கள் தாங்க போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் இதற்கான எதிர்வினை மக்கள் நிச்சயம் 2026 ஆற்றுவார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மிஷன் 200+ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சொல்லிட்டு வர்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 200 தொகுதிகளுக்கு மேலே 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 200க்கு மேலே நாங்கள் வெற்றி அடைஞ்சிருவோம், எங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரி இல்லைன்ட்டு. சுடுகாட்டில் என்ன எப்படி எதிரி இருக்கானா இல்லைன்னு தெரியும். ஊருக்குள்ளே வரணும். சுடுகாட்டில் என்ன இருக்கும்? பணம் தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு எதிரி இருக்கானா இல்லையான்னு பார்க்கணும். இங்கே உங்களுக்கு 2026 இருக்கக்கூடிய இத்தனை கட்சிகள் இருக்குது. அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, நாம் தமிழர் இருக்குது. இது பத்தாவதுக்கு விஜய் வேற உள்ளே வராப்புல. 2026 விஜய் உள்ளே வரதே உங்களுக்கு ஆப்படிக்கு தான். அப்படி இருக்கும்போது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரி இல்லைன்னு சொன்னாக்கா, விஜய் அவர்களுடைய ஆடியோ லான்ச் நீங்கள் இதை எப்படி நடத்த விடாமல் தொடர்கதையை தவிர்த்து அடிச்சிங்க. விஜயகாந்த் எப்படி நீங்கள் அடிச்சிங்க, அதோடைய வரலாறு திரும்பவும் இப்போ 2வது வாட்டி நடக்க போகுது. விஜயகாந்த் அடித்ததோடைய எதிர்வினை தான் வந்து கலைஞர் கருணாநிதி தூக்கி சட்டமன்றத்திலிருந்து வெளியில் போட்டு எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் போய் உட்கார்ந்தார். கடைசி வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ளே போகாமையே கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு மறந்தார்கள். அதே போன்ற இன்றைக்கு நீங்கள் விஜய் அடிச்சாட்டி விஜய் இப்போ உள்ளே வர போகிறாப்புல. அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக விஜய் உள்ளே வராப்புல. எப்படின்னாக்கா, இந்த பக்கம் வந்து சீமானோட பேசுவதும் அண்ணன் திருமாவளவனோட பேசுவதும் அந்த கட்டமைப்பு அவங்கள்ட்ட இருக்குது. வார்டு தூரம் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உறுப்பினர் வச்சுருக்காங்கன்ட்டு. அதை தாண்டி தெருவுக்கு 10 பேராவது விஜய் ரசிகர் இருக்கான். அதை எல்லாத்தையும் எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்ற விஷயமா பார்த்து தான் வராங்க. இன்றைக்கு விஜய் எடுத்த முன்னெடுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த முன்னெடுப்பை பார்த்து திமுக பயப்படுதுன்னா பயப்படுது. எதை வச்சு சொல்கிறீங்க? விஜய் 22ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள். அந்த பிறந்த நாளுக்காக மாணவ பிள்ளைகளை சந்திக்கிறாரு. அதுக்கான அவர்களுக்கான நலத்திட்ட உதவி செய்கிறாரு. அதுக்கான விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. மாணவ பிள்ளைகளுக்கு லேப்டாப்லாம் கொடுக்கறதுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து அதற்கு முன்பாக விஜய் செஞ்சாக்கா அது மிகப்பெரிய பேசும் பொருளாயிரும். ஏன்னா விஜய் ஏற்கனவே மாணவ பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போன வருடமே பண்ணார். அப்புறம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் 2 அட்வொகேட் இறக்கியிருக்காப்புல. ஸோ இது இப்போ இந்த விஷயம் வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு இவங்க செஞ்சுட்டு, ஏன்னா அது வரைக்கும் அன்பில் மகேஷ் ஊருக்குள்ளே காணோம். பள்ளி திறக்கிறதுக்கு முன்னாடி வர வேண்டிய ஆள் வரல. இந்த விஷயம் நடக்க போன முன்னாடி வந்துட்டு இப்போ திராவிட மாடல் செஞ்சதை பார்த்து விஜய் செஞ்சான்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பை செய்வதற்காக இந்த ஒரு திட்டமிட்ட வேலை. ஆனால் மக்களுக்கு தெளிவாக தெரியுங்களா, நீங்கள் 3-6 காலமாக என்ன கிழிச்சிங்க, விஜய் அடுத்து என்ன ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாருன்ட்டு. அப்போது விஜயோடைய அடி வந்து வேறு மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து கண்ணு கட்டினதோடு எதிரி இல்லை, 200 நாங்கள் ஜெயிச்சிருவோம் கிழிச்சிருவோம்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புக்குரியதே கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது, மக்களை ஏமாற்றுவதுக்கு நீங்கள் என்ன வேணால் உருட்டலாம், ஆனால் நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லை. அதுவும் விஜய்கிட்ட வந்து திமுகவுடைய சார்ந்த சில ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்குறானுங்க. அந்த புஷியானந்த் அவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேள்வி கேட்குறானுங்க. சார், நீங்கள் இந்த லேப்டாப்லாம் மாணவ பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களே படிப்புக்காக, இது வந்து திராவிட மாடலை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரில இருக்குது. எப்படி 3 ஆண்டு காலமாக நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல. ஏதாவது என்ன சொன்னீங்க, இலவச டேட்டாவோட டேப் கொடுப்போம், நீங்கள் கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போது விஜய் செய்ய போகிறான்னொடனே திராவிட மாடல் செய்தது போல் செய்யலான்னு கேள்வி கேட்குறீங்க. ஏன்டா படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுக்காம கஞ்சா போட்டலாமல் கொடுக்குறது உங்கள் ஆட்சியில் கொடுக்குற மாதிரி? உங்கள் ஆட்சியில் தான் நீங்கள் ஊரெல்லாம் கஞ்சா போட்டில் தான் புழக்கத்தில் விட்டு வச்சுருக்கிறீங்க. இந்த ஆட்சியில் அவ்வளோ மோசமான முறை போகுது. அப்போ இவர் ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்னா எப்படி மடைமாற்ற வேலை செய்கிறாங்கன்னு இருக்காங்களே. இது போல் ஸ்டாலின் கனவு கண்டுக்கிட்டே இருக்கட்டும். என்ன 200 ஜெயிச்சிருவோன்ட்டு ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்குது. அப்புறம் படிப்படியே சரியாயிரும், பார்த்துக்கலாம். இதற்கான தீர்வு என்னன்றதை நம்ம விரைவில் 2026 பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடியே சிறுபான்மைக்கு எந்த நலனுமே செய்யாத, தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த நலனும் செய்யாத திமுகவை இவர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு அடையாளம் காட்டக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். யாருக்கு போடலாம்ன்றதை விட யாருக்கு போடக்கூடாது, எவன் துரோகின்றதை நாங்கள் அடையாளம் காட்டக்கூடிய விஷயத்தில் இருக்கிறோம். இப்போ வந்து பல இடங்களில் இப்போ திமுக வந்து எந்த இஸ்லாமியர்களுக்கோ தலித்துகளுக்கோ பெரிய ஒரு முன்னெடுப்பு எதுவுமே செய்யலை. இருந்தது 2 அமைச்சர்கள் இருந்தாங்க. செஞ்சு மஸ்தானை தூக்கி விட்டாச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த அவரையும் தூக்கி விட்டாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆவடி நாசரையும் காலி பண்ணி விட்டாங்க. ஸோ இவர்கள் ஆடக்கூடிய நாடகம் ஒவ்வொன்றா வெட்ட வெளிச்சமாக வந்துக்கிட்டே இருக்கணும் பொழுது திமுகவுடைய எதிர்காலம் என்னன்றது எனக்கு நல்லா தெரியுது. 2026 இப்போ எங்கே நின்னாங்களோ அதே இடத்துல போய் நின்றுட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியதான்.
அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாங்க வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வந்து நிகழல. அதே போல இங்க தமிழகத்த பொறுத்தவரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாங்க வெற்றி அடைவோம் சட்டமன்ற தேர்தல்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு திமுகவை எடுத்துட்டு போகும்னு நீங்க பார்க்குறீங்க? அதாவது 200 இடங்கள்ல தனியாக நின்று திமுக ஜெயிப்போம்னு இது வரைக்கும் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரா, இல்லை கூட்டணி அமைக்கிறார்ன்றத விஷயத்த சொல்லலை அவர். இப்போ அதை நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். நீங்கள் 200 வந்து தனிப்பெரும்பான்மையில், அதாவது திமுக மட்டும் இன்னும் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்னாக்கா, அப்போ வெறும் 34 சீட்டு தான் மிச்சம் இருக்குது. அதை தான் வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கான வேலை செய்கிறீங்களா? அதனால தான் காங்கிரஸ்லேருந்து அண்ணன் செல்வ பெருந்தகை ஒரு அதிருப்தியில் இப்போவே அந்த பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது இனிமேட்டு திமுகட்டு தான் நீ சீட்டு கொடு நான் சீட்டு கொண்டு பிச்சை எடுக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யக்கூடாது, நம்ம தனிச்சு நின்று களங்காணக்கூடிய வேலையை பார்க்கணும்னு சொல்லி அவர் பேசக்கூடிய காரணம் ஒருவேளை இதுவாக கூட இருக்கலாம். அப்போ இவ்வளோ தான் சீட்டுன்னு உங்களுக்கு எதாவது கொடுக்க போகிறோன்ற மாதிரி. ஏன்னா விசிகா பொறுத்த வரைக்கும் 2 சீட்டு தான் கொடுத்தீங்க, தமுமுகவுக்கு இந்த வாட்டி சீட்டும் கொடுக்கல. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நம்ம வைகோக்கு ஒரு சீட்டு எம்பி எலெக்ஷனில் இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது, அப்போ அடுத்து நாடாளுமன்றத்தில் முடிஞ்சாச்சு, சட்டமன்றத்துக்கும் நீங்கள் இதே மாதிரி ரொம்ப சொற்பமான சீட்டை கொடுத்துட்டு நாங்கள் தான் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் தான் முதலாளிகள், கடைசி வரைக்கும் எங்களுக்கு இல்லை, நீங்கள் கொத்தரிமையே இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை முன்னெடுக்க போகிறாரா, இல்லை கூட்டணிலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாரா? அந்த கூட்டணிலாம் சேர்ந்துன்றது இன்றைக்கி அவர் சொல்கிறாருனாக்கா அவர் நிச்சயமாக தோல்வி வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா 2026 இதே கூட்டணி இருக்குமானா இருக்காது. ஆனால் திரும்ப வந்து வெளியே போவதற்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் தனியாக வேறு ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு அன்றைக்கி விஜய் வராரு, ஆனால் சீமான் இந்த பக்கம் ஒரு கூட்டணி இருக்குது. நிச்சயமாக தமுமுக வந்து இந்த முறை வந்து திமுக கூட இருக்காது. ஏன்னா உங்களுடைய திமுகவில் இது வரைக்கும் எந்த இஸ்லாமியர்களுக்கும் பெரிய ஒரு பங்கு கொடுக்கல, கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல, கூட்டணி கட்சிகளை காவு கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிற பொழுது அரசியலில் இந்த மாற்றம் வந்து 2027 மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கணும் பொழுது இது அவருக்கு பகல் கனவு தான். ஸ்டாலினுடைய பகல் கனவு பலிக்குமானா பலிக்காது. அவர் வந்து தன் மகனை மையமாக வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் சொல்லி நாளைக்கு வந்து உதயநிதி தலைமையில் ஜெயிக்க வச்சு தன் மகனை வந்து அரியாசனத்தில் ஏற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் அது நடக்காது. ஓகே சார், இவ்வளோ நேரம் பல கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி தம்பி.